அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டிருக்கேன். அதிகாரம் 86 இகல். குறள் 851. இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். விளக்கம்: எல்லா உயிர்களுக்கும் பிரித்தல் என்னும் தீய குணத்தை வளர்க்கும் நோயை அறிவுடையோர் பகை இகல் என்று கூறுவர். அதிகாரம் 86 இகல். குறள் 852. பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. பிரிவு. விளக்கம்: பிரிவு உண்டாக்க கருதி ஒருவன் விரும்பாதவற்றை செய்தானும் தான் அவனுக்கு பகையை கருதி துன்பம் தருவனவற்றை செய்யாதிருப்பதே சிறந்தது. இகல். அதிகாரம் 86 குறள் 853. இகலென்னும் எவ்வா நோய் நீக்கின் தவலில்லா தாவில் விளக்கம் தரும். இகல் என்னும் எவ்வா நோய் நீக்கின் தவலில்லா தாவில் விளக்கம் தரும். பகை என்று சொல்லப்படும் துன்பம் தரும் நோயை நீக்கினால் அழிவில்லாமைக்கு காரணமாகிய கெடாத புகழை கொடுக்கும். இகல். அதிகாரம் 86 குறள் 854. இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். விளக்கம்: துன்பங்களுள் பெருந்துன்பமாகிய வேற்றுமை இல்லையாயின் அது இன்பங்களுள் மேலான இன்பத்தை கொடுக்கும். அதிகாரம் 86 இகல். குறள் 855. இகலெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகலூக்கும் தன்மையவர். இகலெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகலூக்கும் தன்மையவர். விளக்கம்: பகை உண்டான போது எதிர்த்து நிற்காமல் அனுசரித்து போகிறவரை வெல்ல என்னும் ஆற்றலுடையவர் யார்? அதிகாரம் 86 இகல். குறள் 856. இகலின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து. இகலின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து. விளக்கம்: பகை கொள்வது மிகவும் இனியது என்று எண்ணுபவனது வாழ்வு குற்றப்பட்டு அழிந்து போகும். அதிகாரம் 86 இகல். குறள் 857. மிகல்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல்மேவல் இன்னா அறிவிலர். மிகல்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல்மேவல் இன்னா அறிவிலர். பகையை விரும்பும் தீய அறிவுடையவர் வெற்றி அடைவதற்கு காரணமான உண்மை பொருளை அறிய மாட்டார். இகல். அதிகாரம் 86 குறள் 858. இகலிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம் அதனை மிகலூக்கின் ஊக்கமுமாம் கேடு. இகலிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம் அதனை மிகலூக்கின் ஊக்கமாம் கேடு. விளக்கம்: பகைக்கு எதிராக ஒதுங்கி நடத்தல் ஆக்கத்தை கொடுக்கும். அதனை மிகுதியாக மேற்கொண்டால் அது செல்வத்தை அழிக்கும். அதிகாரம் 86 இகல். குறள் 859. இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடுதரற்கு. இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடுதரற்கு.
ஒருவன் தனக்கு ஆக்கம் வரும்போது பகையை நினைக்க மாட்டான். ஆனால் கேடு வரும்போது அதை எதிர்த்து வெல்ல எண்ணுவான். அதிகாரம் 86 இகல். குறள் 860. இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. ஒருவனுக்கு பகையான் துன்பங்கள் எல்லாம் உண்டாகும். அதற்கு மாறாக நட்பினாலே நல்ல நீதி என்னும் பெருஞ்செல்வம் உண்டாகும்.